30ஆம் தேதி காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் மையப்பகுதி புதுச்சேரி அருகே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், வணக்கம். 30ஆம் தேதி புயல் வலுவிழந்து அன்று காலை கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களை சொல்லுங்க மாணிக்கம். வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில 30ஆம் தேதி வாக்கில் இது புயல் என்ற நிலையிலிருந்து வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தமிழ்நாட்டின் வட கடலோர மாவட்டங்களுக்கும் புதுவை காரைக்காலுக்கும் இடையே கரையை கடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக இது வட தமிழக கடலோர பகுதிக்கும் புதுவைக்கும் இடையே கரையை கடக்கும் எனவும் அதனுடைய மையப்பகுதி கல்பாக்கம் மற்றும் மாமல்லபுரம் மரக்காணத்துக்கு இடையே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. தற்பொழுது அதனுடைய கரையை கடக்கக்கூடிய பகுதியில் சற்று மாற்றம், சிறிய அளவில் ஒரு மாற்றம் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. இது தற்பொழுது மாமல்லபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையே கரையை கடக்கும் எனவும் இது கரையை கடக்கக்கூடிய நிலையில் அதனுடைய மைய பகுதி, அதாவது புயல் என்ற நிலையிலிருந்து நாளை 29ஆம் தேதி மாலை நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்து 30ஆம் தேதி காலையில தமிழ்நாட்டினுடைய வட கடலோர மாவட்டங்களுக்கும் காரைக்காலுக்கும் இடையில கரையை கடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய மையப்பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக 30ஆம் தேதி காலையில கரையை கடக்கும் போது அதனுடைய மையப்பகுதி புதுச்சேரியில் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவலை தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து அதனுடைய நகர்வு நிலப்பரப்புக்குள்ளாக இருக்கும் பொழுது படிப்படியாக அதனுடைய வலு குறைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடந்த நிலையிலிருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறையும் எனவும் அதனைத் தொடர்ந்து படிப்படியாக அதனுடைய வலு குறையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இது கரையை கடக்கக்கூடிய நேரங்களில் தமிழகத்துல காற்றுடைய வேகமும் மழைக்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா நமக்கு இது கரையை கடக்கக்கூடிய நேரங்களில் காற்றினுடைய வேகம் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்துல வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. 50 கிலோமீட்டரிலிருந்து 60 கிலோமீட்டர் வேகத்துல பரவலாக காற்று வீசக்கூடும் எனவும் ஒரு சில நேரங்களில் 70 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது 29ஆம் தேதி இரவு வாக்கிலேயே தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளை நெருங்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து தற்பொழுது இது மேற்கு வடமேற்கு திசையில கரை கடக்கக்கூடிய நேரங்களில் அதோட திசையில மாற்றம் இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. தற்பொழுது வடக்கு வடமேற்கு திசையில தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. மேலும் அதனுடைய நகரும் வேகம் இரவு நேரங்களில் மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்த நிலையில தற்பொழுது இன்று புயலாக வலுப்பெறும் எனவும் புயலாக வலுப்பெற்றதுக்கு பின்னர் அது தமிழ்நாட்டின் கடலோர பகுதியை நோக்கி நகரும் எனவும் 29ஆம் தேதி நாளை மாலை அது புயல் என்ற நிலையிலிருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறையும். அதன் பின்னர் 30ஆம் தேதி காலை 29ஆம் தேதி மாலை வலு இழந்ததுக்கு பிறகாக தமிழ்நாட்டின் கடலோர பகுதியில் நெருங்கி 30ஆம் தேதி காலையில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாமல்லபுரத்துக்கும் காரைக்காலுக்கும் இடையே கரையை கடக்கும். அது கரையை கடக்கக்கூடிய நேரங்களில் அதனுடைய மையப்பகுதி புதுச்சேரியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தொடர்ந்து நிலப்பரப்புக்குள்ளாக வரும்பொழுது படிப்படியாக அது வலு குறையும் என்பது தற்போதைய அறிவிப்பாக இருக்கிறது. இதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட முன்னறிவிப்புல, அதாவது நேற்று இரவு கொடுக்கப்பட்ட முன்னறிவிப்புல நமக்கு அது கரை கடக்கக்கூடிய பகுதி என்பது மாமல்லபுரத்துக்கும் புதுவைக்கும் இடையே, சென்னைக்கும் புதுவைக்கும் இடையேவும் அதனுடைய மையப்பகுதி கல்பாக்கத்துக்கும் மரக்காணத்துக்கும் இடையே இருப்பதற்கான வாய்ப்பு என்பது அடிப்படையில் அதனுடைய படங்களானது வெளியிடப்பட்டிருந்தது. தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கூடிய வானிலை ஆய்வு மையத்தில் இந்த வரைகலையில இதனுடைய மையப்பகுதி புதுவையில் இருப்பது போன்ற ஒரு வரைகலையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதனுடைய நகர்விலும் அதனுடைய வலுவிலும் மாற்றம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதனால அது தொடர்ந்து ஆராய்ந்து வருவதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தற்பொழுது அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது புயலாக வலுப்பெறக்கூடிய நிலையில தொடர்ந்து அது எவ்வளவு மணி நேரத்திற்கு புயலாகவே நீடிக்கும், கரையை கடக்கும் போது அதில் மாற்றங்கள் எதுவும் இருக்குமா, காற்றின் வேகத்தில் மாற்றங்கள் இருக்குமா என்பதையும், அது கரையை கடக்கக்கூடிய இடத்தினுடைய மாற்றங்கள் இருக்குமா என்பதையும் தொடர்ந்து வானிலை ஆய்வு கண்காணித்து வருவதா சொல்றாங்க. தொடர்ந்து இதனுடைய நகர்வுக்கு ஏற்ப தமிழ்நாட்டில் பரவலாக மழையினுடைய தீவிரத்தன்மை இன்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்று அது புயலாக வலுப்பெற்றதுக்கு பின்னர் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் இன்று மாலை அல்லது இரவு நேரத்தில் தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு தீவிரமடையக்கூடும் என்பதையும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்காங்க.
தொடர்ந்து இந்த தமிழகத்து மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய விவரங்கள்ல மாற்றம் இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று நமக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட நிலையில நேற்று இரவு நேரங்களில் அதிக கனமழைக்கான எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டது. இந்த நிலையில இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டுள்ள மாவட்டங்களிலும் மாற்றங்கள் இருக்கலாம் என்பதனால அதையும் ஆராய்ந்து அடுத்த முன்னறிவிப்புல மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் விவரங்களை வெளியிடப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க.